குருதேவா, தாயே, அந்த அசுரனின் ஒலி கேட்கிறதா? ஆம் குருதேவா, அந்த அருணாசுரன் இங்குதான் இருக்க வேண்டும். வாருங்கள். தாங்கள் அந்த ஆதிசக்தி அல்லவா? எங்கள் கணவர்கள் வரவில்லை என்றால் நாங்கள் இங்கேயே உயிர் துறந்து விடுவோம். அவர்கள் இல்லையில் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தேவையில்லைக்காக தானே நாங்கள் பூஜை செய்து வந்தோம். மகாதேவா, நான் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சுமங்கலித்துவத்தை வரமாக அளிக்கப் போகிறேன். என்னை மன்னியுங்கள் தேவி, தங்களால் ஆசி அளிக்க இயலாது. ஏன் யமராஜா? ஏனென்றால் அந்த சூறாவளி காற்றில் இவர்களின் சில கணவர்கள் மண் சரிவிற்கடியில் சிக்கியிருக்கிறார்கள். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. சிலர் சமுத்திரத்தில் இப்பொழுது முழுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஆசி அளிக்காதீர்கள், ஏனென்றால் சில நொடிகளில் அனைவரும் இறந்து விடுவார்கள். தங்களது ஆசீர்வாதம் பயனற்று போய்விடும் தேவி. தேவி பார்வதி, ஒருவேளை எங்கள் கணவர்களுக்கு ஏதேனும் நடந்தால் சிவசக்தி மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை விலகிவிடும். ஏதேனும் செய்து எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எங்கள் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள், அவர்களை காப்பாற்றுங்கள் தேவி பார்வதி. இல்லை, இதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கும். இவர்கள் பூஜை நிறைவேறுவதற்கு ஏதேனும் மார்க்கம் இருக்கும். தாங்கள் தான் அவர்களை காத்தருள வேண்டும். என்று இவர்கள் அழுக்குரலுக்கு நாம் செவிசாய்க்காவிட்டால் பிறகு எவ்வாறு உதவிக்கு அழைப்பார்கள்? நான் இவர்களுக்கு நிச்சயம் உதவுவேன். மகாதேவா, தேவி பார்வதியை தடுத்து நிறுத்துங்கள். அவர்களின் முடிவு விதிக்கு எதிரானதாகும். என்னை தடுக்காதீர்கள். இந்த பெண்கள் நம் முன்னிலையில் தங்கள் மாங்கல்யத்தை இழக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, சக்தி இவர்கள் அழைப்பை நிச்சயம் புறக்கணிக்க மாட்டாள். பாருங்கள் அசுரகுரு, அருணாசுரன் எங்குதான் இருக்கிறான். பிறகு எதற்கு தாமதம்? குருதேவா, இந்த மலையை தகர்த்து எறியுங்கள்.